சிக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் கொடுத்துருவோம். எங்களுக்கு ரேஷன் அரிசி வேணும், 1000 ரூபாய் வேணும், எதுவுமே வேணும். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியை பார்த்திருப்பீங்க. வீராவேசத்தோடு அந்த முழங்குகின்ற தமிழச்சிகள் உதயகுமாரிங்கிறவங்க தான் தலைமை தாங்குறாங்க. அந்த அமைச்சர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதற்கு பக்கத்திலேயே அருகிலேயே ஒரு 3-4 அடி தூரத்திலேயே அந்த அவங்களுடைய போர்க்குரல், உரிமை குரல் முழங்குறத பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க அந்த கத்தினவங்க, கோஷம் போட்டவங்க, உயிரை தருவோம் மலையை தரமாட்டோம் என்று அந்த கோஷம் போட்டாங்கல்ல, அந்த பெண்களுக்கு யோகாசனம் தெரியாது, தியானம் தெரியாது. கிராமத்துக்கு ஆட்கள் வயலில் உழைப்பாங்க. தங்கள் உரிமையை, மண்ணை, மலையை காப்பதற்கு உயிரையும் தருவார்கள். இந்த ஜக்கி மாதிரி ஆள்கள் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த பெண்களுக்கெல்லாம் யோகாசனம், தியானம் கற்றுக் கொடுத்துருந்தா, தியானத்தை கற்றுக் கொடுத்து தலையை மொட்டை அடித்து படுக்க போட்டிருப்பான்ல. நல்ல வேளை அந்த மாதிரி ஆள்கள் வரல. வந்தால் விளக்கமாத்துக்கிட்ட செருப்பெல்லாம் இருக்குங்க, நச்சு எடுத்துப்படுவாங்க. இது மதுரை பக்கத்தில் சிவகங்கை. ஆகவே அந்த பயம் பொதுமக்களுக்கு வேண்டாம். நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இப்படிப்பட்ட கார்ப்பரேட் சாமியார்களை நாம் சுட்டி காட்டுவோம். நாம் பக்திக்கு எதிரானவர்கள் அல்ல, சுட்டி காட்டுவோம். ஏன்னா இவன்களெல்லாம் கார்ப்பரேட் தான் அனுப்பியிருக்காங்க. இப்படி எல்லாரையும் தியானம் சொல்லி கொடுத்து படுக்க போட்டுட்டா ஈஸியாக மலைகளை எல்லாத்தையும் பேத்துட்டு போயிடலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். செங்கரும்பு பருவமடைந்து பொங்கலுக்கு தயாராகி வருகிறது. இடையிடையே வாழைத்தோட்டங்கள், காய்கறிகள், இடைவெளியில்லாமல் நடப்பட்டுள்ள நெற்பயிர்கள், அவை நவம்பர் மாத பனியை காற்றில் உதறிவிட்டு இதமான சூரிய ஒளியில் தலை துவட்டி கொள்ளுகின்றன. இந்த அழகிய கிராமம் எங்கிருக்கிறது? மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து வடக்காக அழகர்மலை செல்லும் சாலையில் உள்ளது சண்முகநாதபுரம். அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர்கள் உள்ளே சென்றால் அங்குதான் இந்த 6 மலை தொகுதிகளும் கொண்ட 15 கிராமங்கள் வருகின்றன. அவை களிஞ்சாமலை, கழுகுமலை, ஓவாமலை, பெருமாள் மலை, ஆப்டாமலை, ராமாயிமலை என அழைக்கப்படுகின்றன. வரமாக அமைந்துள்ள இந்த மலையை சுற்றியுள்ள கிராமங்களாக அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, கூலானிப்பட்டி, வல்லாளிப்பட்டி, வல்லாளப்பட்டி உள்ளிட்ட 15 கிராமங்கள் இந்த மலையில் பெய்யும் மழை நீர் இவற்றை நம்பி சாகுபடி. இருப்பினும் வைகை கால்வாயின் சாகுபடியும் வைகை கால்வாயின் தண்ணீரும் இந்த பகுதிக்கு கட்டளை கால்வாய் மூலம் வருகின்றது. இது ஒரு பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு, அதாவது ஓவாமலைங்கிறது பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு, அதை சுற்றி இருக்கின்ற மொத்தம் 6 மலைகள், ஓவாமலை இதுதான் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலம், களிஞ்சாமலை, கழுகுமலை, ஆப்டாமலை மற்றும் பெருமாள் மலை, ராமாயி மலை, இந்த 6 மலைகள், அதை சுற்றியுள்ள பசுமை மிக்க கிராமங்கள், இதை சுற்றி சுழல்கிறது இந்த பேராபத்து. இது எப்படி வந்தது? இந்த பேராபத்து எப்படி வந்தது? இதை எந்த விதமாக மக்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் விலாவாரியாக பார்த்திடலாம். எந்த அளவிற்கு இப்ப மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது, இதனால் பாதிக்கப்பட போவது எத்தனை மாவட்டங்கள் என்பதையும் பார்த்து விடலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த ஆப்டாமலை, ஓவாமலை இதெல்லாம் அந்த நம்ம மேலூர்ல இருந்து அந்த அழகர் கோயில் போகிற வழியில் உள்ளுக வடக்கு புறமாக ஒரு ரோடு போகும். அந்த ரோடு பக்கத்தில் அருகிலேயே வைகை ஆற்று கால்வாய் வந்து கொண்டிருக்கும், தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ தண்ணி நின்றுச்சு, அடைச்சிருக்காங்க. ரோட்டின் 2 புறமும் பசுமையான வயல்கள், நெல் வயல்கள், கரும்பு, வாழை எல்லாம் மக்களுடைய சிந்திய வேர்வை அங்கே
வாழையாக, கரும்பாக, காய்கறிகளாக, நெல்லாக, பயிராக இருக்குது. அதற்கெல்லாம் சந்தை மேலூர் சந்தை. கிட்டத்தட்ட 15 கிராம மக்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தண்ணி வந்தா பரவாயில்ல, தண்ணி வந்தாலும் வராட்டினாலும் இந்த மழையில பெய்கிற மழை நீரை தேக்கி வைப்பதற்கு எங்களுக்கு ஏரிகள், குளங்கள் இருக்கு. அதன் மூலமா நாங்கள் விவசாயம் செய்கிறோம். ஆண்டுக்கு 2 போகம் விவசாயம் செய்கிறோம் என்று கல்வெட்டு செதுக்கப்பட்டு வர லிங்க சாமிகள், பிள்ளைகள், பல சாமிகள்லாம் அங்கே இருந்தது. அதில் மக்கள் நாங்கள்லாம் சாமி வழிபட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த வழிபாட்டு தலமாக நாங்கள் வந்து தெய்வம் நினச்சி கொண்டு இருக்கோம். இதுவரை யாரும் வந்ததில்லை. இப்பொழுது அது 8 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது எங்களுக்கு தெரியல. சுற்றுலான்னு வராங்க, சில பேர் வராங்க, சாமி மூலத்தையும் போகிறாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணிட்டு வந்துவாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலை. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போக அதிகம் இருந்துச்சு. அப்புறம் பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. அதை வச்சு இங்கே வந்து அடிப்படையில் விவசாயம் தான் எங்களுக்கு வந்து ஆற்றுக்காலம். எத்தனை போகம்? 2 போகம். 2 போகம். சரி. விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். ஒரு மழை பெஞ்சா அந்த மலையில் வர தண்ணி வச்சு தான் நாங்கள் வாழ்கிறோம். மலையில தண்ணி வருது. ரைட். அதை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணி அடிச்சு இதுவரை நாங்கள் ஆற்றுக்கால் பாசமே எடுத்துக்கல. ஆற்றுக்கால் பாசம் கேட்கல. ரைட். மழை பெஞ்சா எங்களுக்கு விளையும். மழை விளைஞ்சா தான் எங்களுக்கு விளையுற பூமி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, சுரங்கம் வந்தால் அப்போ எங்கேயாவது போக வேண்டியதுதான். அவ்வளோதான். எங்கள் வாழ்வாதாரம் தான் எல்லாம் இழந்து எல்லாத்தையும் போக வேண்டியது. உயிரை தான் போக. நாங்கள் இதை விட்டு போக முடியாது. வேற வழி எங்களுக்கு செட் ஆனது வந்து இதை விட்டு நம்ம எப்படி போக முடியும்? ஒரு ஊரை நம்ம சின்ன பிள்ளை பிறந்து வளர்ந்து செட் ஆகி போச்சு. இதை விட்டு எப்படி போக முடியும்? எப்படி போவோம்? போக முடியாது. வாழ்வா சாவா போராட்டம் எல்லாமே இங்கே தான் நடக்குது. ஊருக்காண்டு உயிரே கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். சரி, ரைட். இந்த மலை எந்த மலை தெரியுமா? இதற்கு முன்பு பிஆர்பியால் வெட்டி நொறுக்குவதற்காக கிரேன்கள், புல்டோசர்கள் எல்லாவற்றையும் கொண்டுகிட்டு வந்தாங்கல்ல 2010ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். 2010ஆம் ஆண்டு. அப்பொழுது மக்கள் ஆதரவோடு, தொல்லியல் துறை ஆதரவோடு அவற்றை தடுத்து நிறுத்தி விரட்டி அடித்தார் சகாயம் IAS. அந்த மலை தாங்க இப்ப 2வது முறையாக இந்த மலைக்கு சவால் விட்டிருப்பது கார்ப்பரேட் கம்பெனி, வேதாந்தா கம்பெனி. அந்த டிஎஸ்பி எதுக்கு வந்தாரு? மலைக்கு பாதுகாப்புக்கு வந்தவர். அவர் இல்ல, மலைக்குழு தலைவர் தான் அவர். அவர் வந்து எப்படின்னா இந்த தொல்புறையிலிருந்து அவர் ஒரு பெரிய ஆள். சின்னையா சாமின்னு அவர் பேர். அப்போ கலெக்டர் ஆஃபீஸு சகாயம் ஏற்பாடு எங்களுக்கு பாதுகாப்பு வந்திருந்தார். சகாயம்னா இந்த மலையை அப்போ சேலையில் தட்டிட்டு இருந்துச்சு. டேரெக்டாக நாங்கள் அவர்கிட்ட மனு. அப்போ நீங்கள் வந்து அந்த பிஆர்பி உடைக்க வர்றாங்க. இதில் மலைக்கு அந்த பக்கம் அடுத்து கல் தூக்கிட்டாங்க. சரி. தகவல் தெரிஞ்சு நாங்கள் மறைச்சு விரட்டிட்டோம். சரி. அப்போ சகாயம் உள்ளே இறங்குறாரு. சகாயம் நேரடியாக வந்துட்டாரு. சரி. மலையை வந்து பார்த்து இந்த மலையில் ஏறி அந்த பக்கம் வந்துட்டு இறங்கினாரு. சரி. சரி. நேரடியாக இருந்தார். சரி. அன்னைக்கு பொதுமக்கள் பூரா கூடி ரேஷன் கார்டெலாம் ரிட்டர்ன் பண்ண. கவர்மெண்ட் சகாயம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். சரி. எங்களுக்கு மலையை தான் பாதுகாக்கணும். எங்களுக்கு குடி தண்ணி, குளம், விவசாய நிலங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணி இங்கே ஒரு 500 பேர் கூட்டிட்டாங்க. மேலூர்லேருந்து ஒரு டிஎஸ்பி போலீஸ் தலைமையினா அவங்க ஒரு 15 பேர் கூடி சேர்ந்து வந்துட்டாங்க. சரி. கூட்டத்தை கலைச்சிருங்க, இல்லைன்னா ஷூட்டிங் கொடுத்துருங்க அப்படின்ட்டார். சின்னையா சாமி வந்து அங்கேருந்து அவர்கிட்ட வந்து, ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் கொள்ளையடிச்சது பார்த்தாதான் இங்கே வந்து கொள்ளையடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி அந்த தொல்புறையிலேருந்து அவர் இந்த கோயில் குளத்துக்கு மிக்கத்துக்கு போவார். சரி. அவர் வந்து இங்கே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வந்து அவர் இந்த எண்ணெய் சுடுறா அப்படின்னு எந்திரிச்சிட்டாரு. தொல்பொருள் துறை, தொல்லியல் துறை இன்ஸ்பெக்டர் வந்துருந்தாங்க அவங்க. சரி. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு 2 போலீஸ் வந்துட்டாங்க. சரி. பொதுமக்கள் எண்ணெய் சுடுறாரு சட்டையை கட்டிட்டாரு. தொல்லியல் துறை இன்ஸ்பெக்டர். அவர் பேர் தெரியுமா? அவர் பேர் சின்னையா சாமின்னு சொன்னாங்க. சின்னையா சாமி சொன்னாங்க. சரியா தெரியல எனக்கு. சரி. டீ கல்லுப்பட்டி. அப்புறம் வந்தோடனே எண்ணெய் சுடுறான்னு நீட்டிட்டாரு. அவர் டிஎஸ்பிக்கு நேரம் அவர் நீட்ட இவர் நீட்ட படத்துகள் மாதிரி ஆயிடுச்சு. சரி. அப்புறம் பொதுமக்கள்லாம் கூடி டிஎஸ்பி அடிக்க போயிட்டாங்க. எத்தனை பேர்த்த சுடு. சரி. ஆனால் நீங்கள் ஒரு போலீஸோட ஊரோட போக மாட்டேங்குது. சரி. அப்புறம் அதில் வந்து அப்புறம் எம்எல்ஏ சாமி ஃபோன் பண்ணி சரி டிஎஸ்பி வர சொல்லிட்டாங்க. போயிட்டாரு. அப்போ சாமி இருக்காரு. சரி. உயிரோட இருக்காரு சாமி. இருக்காரு. ஆமாம். அப்புறம் வெளியே போயிட்டாங்க. இந்த மலையில் என்ன அப்படி அதிசயம் இருக்குது? அதாவது அந்த ஜியாலஜி படித்தவங்க, மண்ணியல் படித்தவங்களுக்கு, அதில் பிஹெச்டி வாங்கினவங்க, அதில் நிபுணர்களாக இருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு மலை மண்ணை பார்த்த உடனே அங்கே என்ன பயிர் விளையும், என்ன தனிமங்களால் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த மலையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் இதில் அதனுடைய தோற்றம், அதனுடைய கலர், தனக்குள்ள இருக்கிற தனிமங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணும் சூரிய ஒளியில். அதனால அவங்க அதை ஈஸியாக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படி இந்த மலை டங்ஸ்டனை, செறிவான டங்ஸ்டன் இருக்குது இந்த மலையில் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இதை எடுக்கணும். இந்த டங்ஸ்டன் எதுக்கு உபயோகப்படுகிறது?
டங்ஸ்டன் எதுக்கு உபயோகப்படுது தெரியுமா? இதை மட்டும் விட்டு கொடுத்து விட்டால், இதை மட்டும் கார்ப்பரேட் கையில் மாட்டிக்கிட்டால் பல லட்சம் கோடி அள்ளிடுவாங்க, பல லட்சம் கோடி. இந்த டங்ஸ்டன் என்பது இந்த குண்டு பல்பில் உபயோகப்படுற டங்ஸ்டன் தான் இது. அது மட்டுமல்ல, அந்த ஃபிலமெண்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இதுகளுக்கெல்லாம் இல்லை. இந்த டங்ஸ்டனை மூலப்பொருளாக கொண்டு இன்னும் சில விஷயங்கள் அதில் சேர்த்து அணு ஆயுத தாக்குதலில் இருந்து தடுத்து கொள்ளுகின்ற கவச வீடுகளை, கவச உடைகளை தயாரிக்க முடியும். அதற்குத்தான் இந்த டங்ஸ்டன் தேவைப்படுகிறது. பல மேலை நாடுகளுக்கு இது அவசிய தேவை. ஏன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான், போர் செய்து கொண்டே இருப்பார்கள். ஐரோப்பிய நாடுகள் எப்பொழுதும் போர் வெடிக்கலாம், அணு ஆயுத போர் வரலாம். ஆகவே இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுடைய அணு ஆயுத தாக்குதலில் இருந்து தடுத்து கொள்வதற்கு தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு அண்டர் கிரவுண்டில் கட்டுவாங்க. அது இந்த டங்ஸ்டன் கலந்த சுவர்கள் இதில் பண்ணிட்டாங்கன்னா பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதற்காக டங்ஸ்டன் என்ற தேவையை உணர்ந்து வேதாந்தா அந்த ஸ்டெர்லைட் ஆலையில் இழந்த பல ஆயிரம் கோடிகளை இதில் அடித்து தூக்கிடலாம்னு உள்ள நினைஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட 6 வருடமாகவே இந்த ஆய்வுங்கிறது போய்கிட்டே இருந்திருக்குது. இவனுங்க வர்றது, நாங்கள் வந்து சுற்றுலாவுக்கு வந்தோம் அப்படிங்கிறது. ஏன்னா தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கல, சமணர் படுக்கை, சமணர் குகைகள்லாம் இருக்குது. நாங்கள் சுற்றுலா வந்தோம் அப்படின்னு சொல்லியே வந்து இந்த பாறைகளை சுரண்டி கொண்டு போய் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ கிராமத்து மக்கள் ஆர்டி போட்டு பார்த்துட்டாங்க. இவர்களுடைய இந்த ஜீப்பு வருகை, நிறைய அதிகாரிகள் வர்றது, இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தேகப்பட்டுட்டு இவங்க ஆர்டி போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, ஆய்வு முடித்து விட்டார்கள், டங்ஸ்டன் இருக்கிறது தெரிந்து விட்டது, ஆய்வு முடித்து விட்டார்கள், வேதாந்தா குழுமம் இதை ஏலத்தில் எடுக்க போகிறதுங்கிற நிலைமைக்கு வந்த உடனே தான் மக்கள் வீதியில் இறங்கிட்டாங்க போராடுறதுக்காக. சரி, இந்த டங்ஸ்டனை எப்படி எடுப்பேன்? ஒரு மலை, இந்த மலையில் வந்து கிட்டத்தட்ட 1 டன் 2 டன் வெட்டி அதை பொடி மிக மிக பவுடர் மாதிரி, நம்ம முகத்தில் தேய்க்கிற பவுடர் மாதிரி பொடியாக்கி அதோடு சில ரசாயன கலவைகளை, ரசாயன இந்த நைட்ரிக் ஆசிட் அதுகளெல்லாம் கலக்கும் பொழுது டங்ஸ்டன் தனியாக பிரியும். அதில் 1 டன்னிலிருந்து ஒரு 100 கிராம் கிடைக்கலாம், 50 கிராம் கிடைக்கலாம், அல்லது 200 கிராம் கிடைக்கலாம், 300 கிராம் கிடைக்கலாம். 1 டன் 2 டன் அரைச்சா. அப்படி என்றால் பல டன் டங்ஸ்டன் எடுப்பதற்கு இந்த முழு மலையவும் காலி பண்ணணும். எப்படி பண்ணுவான்? அங்கே வெட்டி அங்கே அரைப்பான். அரைக்கும் போது என்ன ஆகும்? அந்த பவுடர், டங்ஸ்டன் எடுத்தது போக மீதி உள்ள மணல் பவுடர் அப்படியே காற்றில் மிதக்கும். காற்று என்ன பண்ணும்? அப்படியே ஒரு 50-60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மதுரை வரைக்கும், இந்த பக்கம் ராம்நாடு, புதுக்கோட்டை, இந்த பக்கம் சிவகங்கை, புதுக்கோட்டை, இப்படி சுற்றளவு சிவகங்கை எல்லாத்தையும் காலி பண்ணும். வயல்வெளிகளில் படரும். காலையில் தூங்கி எந்திரிச்சு வரும்போது பவுடர் போடவே வேணாம், உங்கள் முகமெல்லாம் வெள்ளையா இருக்கு, மேக்கப் செலவு மிச்சம். இதுதான் நடக்கும். இப்போ இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கின்ற மக்கள் இனி அவர்கள் சகாயம் IAS அவர்களைத்தான் மீண்டும் அழைக்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா கிராம சபை கூட்டத்திற்கு வந்த மாநில வருவாய்த்துறை அமைச்சரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு மூர்த்தி அவர்களுடைய பேச்சு நடவடிக்கையில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை பிறக்கவில்லை. அமைதியா இருங்கப்பா. மத்திய அரசு எப்படி ஐயா, எங்களுக்கு சட்டமன்றத்தில் வந்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றணும். மத்திய அரசு சிஓ இது போட்டாங்க, ஒன்றுமே ஆகாது.
அந்த கூட்டத்திலேயே காட்டி கொடுத்து விட்டார் என்று குரல்கள் எழும்பின. சிறிது நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு, கொஞ்ச நேரம் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசினாரு. தீர்மானம் போடப்பட்டு விட்டது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள்னு சொன்னதுக்கு அதை காதிலே வாங்கிக்கிறல அமைச்சர் மூர்த்தி. மைக் ஆஃப் பண்ணிட்டே பேசினார். அதன் பிறகு இது சம்பந்தமாக வெளிப்படையாக அவர் மைக்கை வாங்கி அவர் பேசல. கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதோடு சரி, நான் பார்த்துக்கிறேன், நான் கவனிச்சுக்கிறேன், அப்படியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரே ஒழிய, எனக்கு பதவி ஒரு துச்சம், மலையா அமைச்சர் பதவியா என்று வந்தால் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வரை தூக்கி எறிந்துவிட்டு உங்களோடு போராட்ட களத்திற்கு வந்து விடுவேன் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் கிராம மக்கள். அவர் அதை சொல்லல. அவருக்கு நெருக்கடி யார் தருகிறார்கள் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அடுத்த கட்ட பிரச்சனை. இதிலே மக்கள் இப்பொழுது முழுமையாக நம்பி இருப்பது மீண்டும் திரு சகாயம் IAS அவர்கள் இறங்கி வீதிக்கு வர வேண்டும். ஒரு வருஷம் அரிட்டாப்பட்டி கிராமத்துல வச்சு அவரை காப்பாத்தி தெய்வநாயகம் பிள்ளை வாத்தியார், அவர் வேறு மணி வாத்தியாரு, அவர் வச்சு காப்பாத்தி நம்மளோட சின்னம் மலை சின்னம். நாங்க மலையை விளையாண்டு தாழமரத்துல தொட்டி கட்டி நாங்க விளையாண்டு தூவாட்டு அமெரிக்காவில கொண்டு நம்ம மலையை சின்னமா வச்சிருக்காரு. நம்ம ஊர் மலையை அழிக்க நாங்க விடவே மாட்டோம். தடுத்து நிறுத்துவதற்கு இதை விட ஒரு ருசிகரமான சம்பவம், இந்த அம்மா கோஷம் போடுறாங்கல்ல உதயகுமாரி அவர்கள், அவங்க 13 வயது பெண்ணாக இருந்த பொழுது ஸ்டூவர்ட் என்ற அமெரிக்கர் இங்கே வந்திருக்கார். வந்து இந்த 6 மலைகளையும் பற்றி 1 வருட காலம் இங்கே தங்கி இருந்து கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்பு, 40-50-60 வருடங்களுக்குள்ள ஸ்டூவர்ட் என்ற அமெரிக்கர் வந்து இங்கே தங்கி இந்த மலைகளை ஆராய்ச்சி செய்து கட்டுரையாக எழுதி அதை சமர்ப்பிச்சுட்டு அமெரிக்காவிலையும் போய் வெளியிட்டிருக்காரு. அதன் பிறகு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பல்லுயிர் தளம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிக்குது. ஸ்டூவர்ட்டுடைய அந்த முயற்சியினால் அந்த ஸ்டூவர்ட்டை 1 வருஷ காலம் இங்கே வச்சு பாதுகாத்தது தெய்வேந்திரன் என்ற ஆசிரியர், தெய்வநாயகம் பிள்ளை என்ற ஆசிரியர். அவர் தான் வரவழைச்சு பார்த்து போயிருக்காங்க. அது அமெரிக்கன் ஸ்டூவர்ட் கொடுத்த ஒரு கட்டுரை. அது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பெரிய பெரிய பத்திரிகைகளில் ஜேர்னல்ஸில் விஞ்ஞான கட்டுரைகள் வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அது உண்மைதான். ஆகவே கிராம மக்கள் இந்த மலையை காப்பதற்கு உயிரையும் தருவோம் என்று நிற்கிறார்கள். இது 2வது முறையாக இந்த மலைக்கு, அற்புதமான மலைத்தொடருக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற சவால். இது அரிட்டாப்பட்டிக்கு மட்டுமல்ல, வெள்ளாளப்பட்டிக்கு மட்டுமல்ல, கூலானிப்பட்டிக்கு மட்டுமல்ல, கிடாரிப்பட்டிக்கு மட்டுமல்ல, இவை உள்ளிட்ட 15 கிராமங்களுக்கு மட்டுமல்ல, சுற்றிலும் இருக்கின்ற 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த மலை பொடியாக படரும். மலையை உடைத்து அரைத்தால் அந்த பவுடர் அப்படியே படரும். பல்வேறு சுவாச கோளாறுகள் வரும், சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். நிறைய பேர் இந்த ஏரியாவே விட்டுட்டு ஓடிட வேண்டியது. அதுதான் நடக்கும். சரி, இந்த மலை இருப்பதால் நமக்கு என்ன பயன்னா, ஏற்கனவே அதில் டங்ஸ்டன் இருக்கு. ஆக இந்த டங்ஸ்டன் இருப்பதால் இந்த மலை ஒரு கதிரியக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்கிற மலையாகத்தான் அது இருக்கிறது. அங்கே அவங்க சாமிங்கிறாங்க, எங்க குலதெய்வங்கிறவங்க, அது உண்மைதான். அது கதிரியக்கத்தை தடுக்கின்ற ஒரு மலையாக, சுற்றுவட்டார பகுதிகளிலே கதிரியக்கத்தை தடுக்கின்ற ஒரு இயற்கை அரணாக இந்த மலை அமைந்திருக்கிறது. கிராம மக்களை பொறுத்தவரை அது அவர்களுக்கு சாமி. நம்மை பொறுத்தவரையில் அது இயற்கை தந்த கொடை, அது ஒரு வரம். இந்த பகுதி மக்களுக்கு மழையையும் தருகிறது, பல்லுயிர்களையும் தன் வயிற்றுக்குள் வைத்து வளர்க்கிறது. பல்வேறு மிருகங்கள், உயிரினங்கள் அங்கே இருக்குது, வாழுது. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது உள்ளே எல்லாம் போய் சுற்றி பார்த்து நான் மறுபடியும் இன்னொரு காணொளி வெளியிடுகிறேன். இந்த விஷயத்தில் திமுக அமைச்சர் மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட முறை மக்கள் மத்தியிலே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்கள் குலசாமி
சகாயம் வர வேண்டும். சகாயம் அவர்களுடைய தாயார் இறந்ததற்கு இந்த 15 கிராம மக்களும் போயிருக்காங்க, போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. அவர் வீடெல்லாம் தெரியும். அவர்கள் சகாயத்தினுடைய வரைவை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தன்னலமற்ற IAS அதிகாரி சகாயம் போன்றவர்கள் இறங்க வேண்டும். சுற்றிலே இருக்கின்ற மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மட்டுமல்லாது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த இயற்கையின் கொடை அழிவதை பார்த்து கொண்டு கைகட்டி கொண்டிருந்தால் வருங்கால சந்ததி நம்மை மன்னிக்காது. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளி உங்களை வந்து சேரும். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளியை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.